இந்த பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருதான செவாலிய விருது வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3வது நபராக இந்த விருதை வாங்கியிருக்கீங்க. இவ்வளோ உயரிய விருதுக்கு இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். இது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை மாதிரி. நிறைய புது தலைமுறை நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, மற்ற அவார்டு மாதிரி. அவங்களோட ஃபேன்ஸுக்கு, ரசிகர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கஷ்டப்பட்டு பண்ணாக்கா எதுவுமே சக்ஸஸில் வரும். அதுதான், எல்லாருமே கஷ்டப்பட்டு வேறு செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. கஷ்டப்படாத யாரும் வந்தது கிடையாது, ரொம்ப ரேராக. ஸோ அதனால் எல்லோரும் கஷ்டப்பட்டு அவார்டுக்காகன்னு இல்லை, கஷ்டப்பட்ட லைஃப்பில் அதான் என்னோட தியரி. நிறைய இயக்குநர்களோட பணியாற்றிருக்கீங்க. எந்த இயக்குநரோட இருந்தது இந்த மாதிரி ஒரு விருதை பெற்றுக் கொடுத்தது நினைக்கிறீங்க? யாரையாவது இந்த நேரத்தில் நீங்கள் டைப் பண்ண விரும்புகிறீங்களா? அது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. எந்த டைரக்டர் நல்லா இருக்கும்போது புதுசாக வரும்போது எல்லாமே பண்ணியிருக்கேன். இது எல்லா டைரக்டர்ஸும் நல்ல டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசரும் நல்ல ப்ரொடியூசர். எனக்கு வந்து கரெக்டாக தோதாக வேலை செஞ்சவங்க நிறைய பேர், மேஸ்திரிஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு படத்துக்காக வந்ததோ ஒரு டைரக்டருக்காக வந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை. எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன். அவங்களும் நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய லக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சுது ஒரு படமும். பெயிண்டிங் பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய பெயிண்டிங் அதெல்லாம் தான் கூட நான் ஒர்க் பண்ணது தான். ஸோ எதுன்னு கம்பேர் பண்ண முடியாது. ஆக்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய விருது. ஆர்ட் டைரக்டராக நீங்கள் வாங்கியிருக்கிறது இந்த துறைகளுக்கு மற்றவங்களுக்கு இது எப்படி ஒரு இதாக இருக்கும்? அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் வாங்கினது. ஸோ and it is an encouragement for all those people also. So நீங்க ஒர்க் பண்ண படங்களிலே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த படமா இருந்தா என்ன சொல்லுவீங்க உங்க என்டையர் கரியர்ல? ஒன்றும் வரலன்னு சொல்லுவேன். ஃபேவரட் டாப் 3 மூவி? அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் எந்த டைரக்டர் அப்படின்னு திருப்பி வருவீங்க. ஸோ அது பதிலாக அந்த கேள்வியை விட்டுறது பெட்டர். இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் என்ன தீம்ல சார் வச்சிருக்கீங்க? ஃபிலிம் தீம் தான். நான் ஒரு 4 years டைமில் நான் எங்கள் அப்பா கூட போனது, அதெல்லாம் கொஞ்சம் சில மெமரிஸ் இருக்கும். உங்களுக்கே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக உட்காந்திங்கனாக்கா அப்போ இப்போது இது வேலை செஞ்சுருக்கோம், அது இப்போது அப்பா கூப்பிட்டு போயிருப்பார், அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த மெமரைஸ்ட் வேர்ஷன் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதில் போட்டதில் எதுவுமே செட்டாக நான் எதுவுமே அப்ளை பண்ணல. அப்ளை பண்ண செட்டு கூட நான் ஸ்கெட்ச் போடல. ஏன்னா அந்த ஸ்கெட்செல்லாம் வந்து வேறு விதமாக வரும். கிராஃப் போடணும், எலிவேஷன் கொடுக்கணும், ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை பெயிண்டிங்கில் எவ்வளோ தூரத்தும் நான் கொண்டு வர முடியுமோ அதே தான். அண்டு இட்ஸ் டெடிக்கேஷன் சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாமே வந்து சினிமா துறைக்கே டெடிகேட் பண்ண மாதிரி. From the floor cleaning people to the topmost director producer. So for everybody it's a dedication. ஒரு பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்குங்க சார்? அது சொன்னாக்க திருப்பி இந்த ஸ்கெட்ச் போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? என் பையன் வந்து அதை விட ஸ்பீடாக பண்ணுவான் அப்படின்னு. எதுக்கு வந்தது? அது தாட் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா லேட் ஆச்சுன்னா பெயிண்டிங் ப்ராசஸ்ஸு சீக்கிரமாகும். நீங்கள் வெறும் கேன்வாஸ் வச்சுக்கிட்டு ஒரு சிகரெட் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சு சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த கேரக்டர் கிடையாதுண்ணா. எனக்கு தோன்றிடுச்சா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது ஒன் செட்டிங் தான். எந்த பெயிண்டிங் பண்ணாலும் ஒன் செட்டிங். இது பெருசாக ஒரு ஃப்ளோரில் கூட பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி. அதுக்கு அப்போது இந்த கோடா ஸ்கேஃபோல்டிங் இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஃப்ளோர் சைஸ் சொன்னேன்னாக்கா இட்ஸ் அபவுட் 24 feet ஹைட்,
length is 120, width is about 80 feet. திருப்பி 120. இதெல்லாம் மத்தியானமாக ஸ்டார்ட் பண்ணி திங்க் பண்ணி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு டீ சாப்பிட்டு அந்த கோடை மேலே ஏறினவன் தான். அப்படியே நைட் டின்னருக்கு கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே ஏறினேன். அது மத்தியானமாக ஒரு நெக்ஸ்ட் டே மத்தியானமாக ஒரு 12 மணிக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு பண்ணது நான் பெரிய ஒர்க். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சிட்டிங் தான். எதுவுமே ஒரு பெயிண்டிங் பண்ணுறதோ ஒரு சின்ன ட்ராயிங் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் ஒரு சிட்டிங். உங்கள் அப்பா எந்த அளவுக்கு சார் மிஸ் பண்ணுறீங்க அந்த மூமெண்ட்டில்? அதே இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவேன். ஓகே, அப்பாவுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு அப்பாவுக்கு நீங்கள் சொல்லணும்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அவர் ஜாஸ்தி பேச மாட்டார். நானே பேசுறது ரொம்ப ஜாஸ்திங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இத்தனை மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஜாஸ்தி பேச மாட்டார். சிரிச்சினே ஒரு சைடில் இருப்பார். அதுதான். வெளிநாட்டு மொழிகள்லாம் படம் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்கே இருக்கிறதுக்கும் அந்த வெளிநாட்டு மொழி அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இல்லை, அப்போ அது சொன்னாக்கா அதுக்கு ஏதாவது வேறு கேள்வி சொல்லுவீங்க நீங்கள். அவங்க வந்து வெரி இங்கே கூட இருக்காங்க அது மாதிரி, இல்லைன்னு சொல்ல, பட் வெரி ரேர். அங்கே வந்து அவங்க ஸ்டார்டிங்கே இதுதான் வரணும், இதுதான் வேணும், அதுதான் பண்ணணுன்ட்டு அவங்க ஒரு குறி வச்சுக்குவாங்க ஒரு டைமுக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்டர்ஸ்க்கோ டெக்னீஷியன்ஸ்க்கோ எல்லாமே. பிகாஸ் வீக்லி சேலரி கொடுத்துடுவாங்க அவங்க. ஸோ அதனால் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போ வேணுமோ அந்த டேட் மட்டும் சொல்லிவிட்டு இந்த டைமில் இந்த செட் வேணும். ஸோ அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கரெக்டாக. இப்போ அந்த டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி நீங்கள் அதை பற்றி தெரியாது எனக்கு. அதை பற்றி அது வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பாணியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக பண்ணதுனாக்கா பரவாயில்ல. பட் அது வந்து இவங்கள டாமினேட் பண்ணக்கூடாது ஒர்க்கர்ஸை. ஸோ எனக்கு வந்து இன்னும் பேப்பர் பென்சில் தான், அதான் பேசிக். அந்த பேசிக் வச்சுக்கிட்டே நான் வேலை செஞ்சுன்னு இருப்பேன். எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. சும்மா ஸ்டைலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்குவேன். ஏதாவது அந்த டிவிடி படம்லாம் பார்ப்பேன், அதில் தான். மற்றபடி எனக்கு தெரியாது. செல்ஃபோனே ஆப்ரேட் பண்ணுறது தெரியல. பேப்பர் பென்சில் கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வரைகிறேன். அதான். Thank you, sir. Congratulations. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.